ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி, எங்கள் அண்ணன் OPS அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு பார்க்கிறோம். அவையில் OPS ஆதரவு MLA பேசின உடனுமே அடுத்தபடியா முன்னாள் முதல்வர் OPS அவர்கள் புன்னகையோட கையெடுத்து வணக்கம் சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தபடியா பல்வேறு பார்வைகளையும் நாம கேட்டு பெற இருக்கிறோம். நேயர்களே, நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்புல இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். நன்றி சார், இணைப்புல இணைஞ்சதற்கு. சரி, இப்ப பேரவையில் MLA பேசுறாரு, அடுத்து OPS அவர்கள் அதற்கு புன்னகையோட நன்றி சொல்றாரு. என்ன புரிஞ்சுக்கலாம் சார்? OPS அவர்கள் திமுகவோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? வந்துட்டு தனித்து விடப்பட்டு விட்டார் OPS, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நிலையில வந்துட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அநேகமா அவரு திரு ஐயப்பன் MLA, அவருடைய கட்சியை சார்ந்த இன்னும் பலரும் இருக்கிறாங்க. அவருடைய பையன் கூட இருக்கிற ரவீந்திரநாத் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஓரளவிற்கு ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அளவிற்கு தொகுதியை பகிர்ந்தளித்து அவர்களையும் தங்களுடைய கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள திமுக முடிவு செய்து விட்டது, இணைந்து கொள்ள OPS முடிவு செய்து விட்டார் என்பதைத்தான் வந்துட்டு இந்த புன்னகை, பேச்சு, சந்திப்பு எல்லாவற்றும் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல அஇஅதிமுகவிற்கு எதிரான அந்த பலம் கொண்ட சக்திகளை வந்துட்டு அப்படியே நீர்த்து போக விடாம தங்களுக்கு ஆதரவா கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு தந்திரத்தை வந்துட்டு அவர் கையாண்டிருக்கிறாரு. அதுதான் முக்கிய காரணம். ஏன்னா ஐயப்பன் ஏற்கனவே வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவரும் அதே தான். OPSம் அவரு பெரியகுளம் தொகுதியிலிருந்து ஜெயிச்சவர், அவரும் அதே இடத்துல நிக்க வச்சு ஜெயிக்கலாம். அப்புறம் ரவீந்திரநாத் வந்துட்டு இன்னொரு தொகுதியை தேனி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம், அவரும் ஜெயிக்கலாம். இந்த மாதிரி அதிமுக ஆதரவா ஜெயிச்சவங்க எல்லாருமே இப்ப வந்துட்டு திமுக ஆதரவு அல்லது கூட்டணி ஆதரவு வேட்பாளர்களா வந்துட்டு ஜெயிக்க வச்சு அதன் மூலமா எதிர்கட்சிகளை அவர் பலவீனப்படுத்துறாரு. குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணியை வந்துட்டு அவர் பலவீனப்படுத்துறாரு. பலவீனப்படுத்தி அதே நேரத்துல தனக்கு பலத்தை வந்துட்டு அவர் சேர்த்துக்கிறாரு. அதுதான் அவருடைய ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா வந்துட்டு தெரியுது. சரி, இப்ப அவர் பலவீனப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இத்தனை நாள் வந்துட்டு இரட்டை இலை சின்னம் அப்படின்ற ஒரு இடத்துல OPS அவர்கள் போட்டியிட்ட நேரத்துல இப்ப திமுகவோட அவர் இணைஞ்சு போட்டியிடும் போது இதை மக்கள் ஏத்துப்பாங்களா? அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் இவருக்கு வாக்களிப்பாங்களா? அதாவது அங்க அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதைக்குரியவர் தானே OPS. 3 முறை முதல்வராக இருந்தவர், அமைச்சரா இருந்தவர், கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர். அவரை வந்துட்டு ஓரங்கட்டுறாரு EPS. அப்படியேப்பட்டவருக்கு வந்துட்டு அரசியல் ரீதியா அவர் வந்துட்டு ஒரு அனாமதேயமா வந்துட்டு பாஜக பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு இடம் கொடுக்கும் போது, ஸ்டாலின் இடம் கொடுக்கும் போது அதுக்கு அந்த மக்களுடைய ஆதரவு இருக்கத்தானே செய்யும். அவருக்கு ஆதரவு அவங்க தரலத்தானே செய்வாங்க, அவருக்கு ஆதரவு அளிக்கத்தானே செய்வாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நிலை தான் இப்பொழுது ஏற்படும். ஆனா அவர் உதயசூரியன் சின்னத்திலேயோ இல்ல திமுக சின்னத்திலேயோ போட்டியிட போறது இல்லை. அவர் எந்த சின்னத்துல போட்டிட்டாலும் சரி, போன முறை பலாப்பழ சின்னத்துல போட்டிக்கிட்டே வந்துட்டு அவர் வாங்கின ஓட்டுனால அதிமுக வந்துட்டு டெபாசிட் எடுக்கலையா ராமநாதபுரத்துல. எனவே இங்க சின்னம் அல்ல முக்கியம். இங்க வந்துட்டு அவரு OPS அப்படின்ற அந்த மனிதர், அந்த தலைவர், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய அந்த மக்களுடைய பிரதிநிதி, அவர் தான் முக்கியமானவர். இதேதான் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், சுப்பரத்னம், நீங்க யார வேணாலும் எடுத்துக்கங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதிமுகவினுடைய செல்வாக்கு ஜெயிச்சவங்க தான். அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே மாதிரி திமுகவினுடைய செல்வாக்குல ஜெயிக்கிறவங்களா ஆக போறாங்க. இப்ப இது பாருங்க, இவங்களுக்கு திமுக 188 இடத்துல இருந்து போட்டிட்டு 134 இடமோ தான் வந்துட்டு அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப பாருங்க, அவங்க தோத்த இடத்துல ஜெயிச்சவங்க எல்லாருமே இப்போ திமுக ஆதரவு MLAக்கெல்லாம் மறுபடியும் சட்டப்பேரவைக்கு வராங்கன்னும் போது அது அவங்களுக்கு பலம் தானே. அது வந்துட்டு OPS EPSக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலவீனம் தானே. அதுதான் கவனிக்கிறோம். நன்றி திரு ஐயநாதன் சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு.
ஓபிஎஸ் மற்றும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆசையோட திமுக அரசு தொடரும்னு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருந்தாரு. இது தொடர்பான பார்வைகளையும் கருத்துக்களையும் நாம் கேட்டு பெற்றோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.